ஒரு சூனியக்காரி கொடுத்த சாபம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள உயரமான மலை அடிவாரத்துல சின்னதா ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசையில ரகுன்னு ஒரு சுட்டி பையன் அவனோட பாட்டி கூட வாழ்ந்து வந்தான். ரகுவுக்கு எப்பவும் காட்டுக்குள்ள போய் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பாட்டி எப்பவும், ரகு அந்த காட்டுக்குள்ள ஒரு பேய் காடு இருக்கு, அங்க கற்பூர சூனியக்காரின்னு ஒருத்தி இருப்பா, அவ கண்ணுல அகப்படாத, அவ சாபம் கொடுத்தா வாழ்க்கையே இருண்டுடும்னு எச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ரகு வழக்கம் போல விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு அழகான மினுமினுக்கும் வண்ணத்து பூச்சியை பார்த்தான். அந்த பூச்சி ஒரு அடர்ந்த மரத்துக்குள்ள போச்சு. ரகு அதை பிடிச்சு பாட்டிக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டு அது பின்னாடியே போனான். போக போக காடு இன்னும் இருட்டாயிக்கிட்டே போச்சு. திடீர்னு ரகுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை தெரிஞ்சது. அதுல ஒரு பூட்டு போட்ட குகை இருந்தது. இது என்ன புதுசா இருக்குன்னு நினைச்சு அந்த வண்ணத்து பூச்சி உள்ளே போச்சான்னு பார்க்கறதுக்காக எட்டி பார்த்தான். அவன் எதிர்பார்க்காத நேரத்துல குகைக்குள்ள இருந்து ஒரு பெரிய விகாரமான நிழல் வெளிவந்தது. அந்த நிழல் மெல்ல மெல்ல ஒரு கிழவியாக மாறிச்சு. அவள்தான் பாட்டி சொன்ன கற்பூர சூனியக்காரி. அவ கண்ணுங்க ரெண்டும் நெருப்பு மாதிரி எரிஞ்சிச்சு. அவ கைகள்ல நீளமான கூர்மையான நகங்கள் இருந்துச்சு. ரகு பயத்துல உறைஞ்சி போயிட்டான். சூனியக்காரி ஒரு வினோதமான சிரிப்பு சிரிச்சுட்டு, ஆஹா, இன்னைக்கு என் வலையில ஒரு சின்ன பையன் மாட்டியிருக்கானா, இவ்வளவு நாளா ஒரு வண்ணத்து பூச்சியா மாறி உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சது நான் தான் சிரிச்சா. ரகுவுக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட இதய துடிப்பு வேகமாச்சு. நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கேட்டான் ரகு. சூனியக்காரி இன்னும் சத்தமா சிரிச்சுட்டு, எனக்கு சக்தி வேணும், உன்னோட குழந்தைத்தனமான சிரிப்புல நிறைய சக்தி இருக்கு, அதை நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சான். சூனியக்காரி ஒரு நீளமான மந்திர கோலை எடுத்து ரகுவை நோக்கி நீட்டினான். ரகுவுக்கு தலை சுத்துச்சு. கண்ணு முன்னாடி எல்லாமே இருட்டாயிடுச்சு. மறுபடியும் கண் முழிச்சு பார்த்தா தன்னோட வீட்டுல இருந்தான். ஆனா அவனோட குரல் எங்கேயோ போயிருச்சு. அவன் வாய் திறந்தான், ஆனால் சத்தம் வரல. அவன் வாய் திறந்து சிரிக்க நினைச்சான், ஆனால் சிரிப்பு வரல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் ஓடி போய் பாட்டியை கட்டி பிடித்து சத்தம் போட முயற்சி செய்தான். பாட்டி குழப்பமா அவனை பார்த்தாங்க. ரகுவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய அழுகை வந்துச்சு. சூனியக்காரி கொடுத்த சாபம்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. என் குரலை என்னோட சிரிப்பையும் புடுங்கிட்டாங்க. ரகுவுக்கு தன் குரல் இல்லை, சிரிப்பும் இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பாட்டியிடம் சைகையால் புரிய வைக்க முயன்றான். ஆனால் பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. ரகுவின் நிலை கண்டு குழம்பி போனார்கள். ரகு தன் கைகளால் வாழை பொத்தி கண் கலங்கினான். நான் எப்படி பாட்டியிடம் சூனியக்காரியை பற்றி சொல்வது, எப்படி என் நிலையை விளக்குவது என்று மனதுக்குள் கிளம்பினான். அப்போது ரகுவின் நண்பன் கார்த்திக் அங்கு வந்தான். கார்த்திக் மிக தைரியமானவன். ரகுவை இந்த நிலையில் கண்டதும், ரகு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் பேச மாட்டேங்கிற என்று பதறியபடி கேட்டான். ரகு பாட்டியிடம் செய்ததைப் போலவே கார்த்திக்கிடமும் சைகையால் விளக்க முயன்றான். சூனியக்காரி, மந்திரக்கோள், வண்ணத்து பூச்சி என எல்லாவற்றையும் சொன்னான். கார்த்திக் உன்னிப்பாக பார்த்து ரகுவுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டான். ரகு, நீ சொல்வது எனக்கு புரிகிறது. சூனியக்காரி உனக்கு சாபம் கொடுத்திருக்கிறாள் இல்லையா என்று கேட்டான். ரகு வேகமாக தலையாட்டினான். கவலைப்படாதே, நாம் இருவரும் சேர்ந்து அந்த சூனியக்காரியிடம் இருந்து உனது குரலை மீட்கலாம் என்று உறுதிபட சொன்னான். ரகுவுக்கு ஒரு சிறிய நம்பிக்கை துளிர்விட்டது. அடுத்த நாள் காலையில் பாட்டி கண் விழிக்கும் முன்னரே ரகுவும் கார்த்திக்கும் காட்டுக்குள் புறப்பட்டனர். பயத்தின் பிடியில் ரகு இருந்தாலும் தன் குரலை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனது மனதில் இருந்தது. அவர்கள் இருவரும் கற்பூர சூனியக்காரியின் குகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். காடு வழக்கம் போல இருட்டாயிருந்தது. போகும் வழியில் கார்த்திக் மரங்களின் அடையாளம் விட்டான். சரியான பாதை இதுதானா என்று ரகு சைகையால் கேட்டான். நம்பிக்கையோடு வா ரகு, சரியான பாதை நிச்சயம் கிடைக்கும் என்றான் கார்த்திக். திடீரென ஒரு பெரிய மரம் அவர்களுக்கு வழிமறித்தது. அந்த மரத்தில் ஒரு விசித்திரமான பறவை அமர்ந்திருந்தது. அதன் கண்கள் இரத்தினங்களைப் போல ஜொலித்தன. யார் நீங்கள்? என் அனுமதி இல்லாமல் இந்த வழியில் யாரும் செல்ல முடியாது என்று கர்ஜித்தது. ரகுவும் கார்த்திக்கும் திகைத்து நின்றார்கள். இது சூனியக்காரின் சூனியமா இருக்குமோ என்று நினைத்தார்கள். அந்த விசித்திரமான பறவை, யார் நீங்கள்? என் அனுமதி இல்லாமல் இந்த வழியில் யாரும் செல்ல முடியாது என்று கர்ஜித்த போது கார்த்திக் ஒரு கணம் தயங்கினான். ஆனால் ரகுவின் பரிதாபமான முகத்தை பார்த்ததும் அவனுக்கு தைரியம் வந்தது. நாங்கள் ரகுவின் குரலை தேடி கற்பூர சூரியக்காரியிடம் செல்கிறோம் என்றான் கார்த்திக். அவள் ரகுவுக்கு சாபமிட்டு விட்டாள், நீங்களும் அவளுக்கு உதவியாளரா என்று. பறவை அவர்களை உற்று பார்த்தது.
அதன் கண்களில் ஒரு சோகம் படர்வதை கார்த்திக் கவனித்தான். நான் அவளுக்கு உதவியாளன் இல்லை, நானே அவளால் சாபமிடப்பட்ட ஒரு இளவரசி என்றது பறவை. கற்பூர சூனியக்காரி என் அழகையும் சந்தோஷத்தையும் பறித்து என்னை இந்த பறவையாக மாற்றினாள். நீங்கள் அவளிடம் செல்ல விரும்பினால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது, ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. ரகுவும் கார்த்திக்கும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். என்ன வழி என்று கார்த்திக் ஆவலுடன் கேட்டான். சூனியக்காரியின் குகைக்குள் ஒரு மாய கண்ணாடி இருக்கிறது என்று பறவை விளக்க ஆரம்பித்தது. அந்த கண்ணாடி அவளின் பலவீனம். பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் அந்த கண்ணாடியில் பட்டு அதை உடைத்தால் அவளின் சக்தி தீர்ந்துவிடும் என்று பௌர்ணமி என்றது பறவை. எங்களுக்கு வழிகாட்ட முடியுமா? எங்களுக்கு வழி தெரியாது என்றான் கார்த்திக். என்னால் பறந்து உங்களுக்கு வழிகாட்ட முடியும் என்றது பறவை. ஆனால் அவளின் குகைக்குள் நீங்கள் மட்டுமே செல்ல வேண்டும். அவளை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடம் இருக்க வேண்டும் என்றது பறவை. பறவை அவர்களுக்கு முன்னால் பறக்க ரகுவும் கார்த்திக்கும் காட்டுக்குள் வேகமாக நடந்தனர். இருள் சூழ்ந்த வழியில் பறவையின் இரத்தின கண்கள் அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டின. சிறிது நேரத்தில் கற்பூர சூனியக்காரியின் குகை தெரிந்தது. பறவை அங்கேயே நின்று கொண்டது. நன்றி இளவரசி என்று கார்த்திக் கத்தினார். நாங்கள் ரகுவின் குரலை மீட்டெடுப்போம். ரகுவும் கார்த்திக்கும் மெதுவாக குகைக்குள் நுழைந்தனர். உள்ளே ஒருவித அமானுஷ வெளிச்சம் இருந்தது. நடுவில் ஒரு பெரிய கருப்பு பாறை இருந்தது. அதன் மேல் சூனியக்காரி அமர்ந்திருந்தாள். அவள் ஏதோ மந்திரம் உச்சரித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் ஒரு சுவரில் பெரிய மாய கண்ணாடி மங்களாக வெளியே பௌர்ணமி நிலா முழுதாக மேலே வர தொடங்கியிருந்தது. கார்த்திக் தன் சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்தான். ரகு, நான் அவளை திசை திருப்புகிறேன், நீ அந்த கண்ணாடியை உடைக்க வேண்டும் என்று சைகையால் கூறிவிட்டு ஏய் சூனியக்காரி என்று சத்தமாக கத்தினான். சூனியக்காரி திடுக்கிட்டு கார்த்திகை பார்த்தாள். என்னது, இன்னொரு பையனா? தைரியம் அதிகம் போலிருக்கே என்று சத்தமாக சிரித்தாள். அவள் கார்த்திகை நோக்கி திரும்பிய அதே நேரத்தில் பௌர்ணமி நிலவின் ஒளி குகைக்குள் படர்ந்தது. அந்த ஒளி நேராக மாய கண்ணாடியில் விழுந்தது. இதுதான் சரியான தருணம் என்று ரகுவுக்கு புரிந்தது. அவன் ஓடிச் சென்று முழு பலத்துடன் அந்த கண்ணாடியை ஒரு பெரிய பாறையால் அடித்தான். சடசடவென்று கண்ணாடி சத்தம் போட்டு சுக்குநூறாக உடைந்தது. பயங்கரமான சத்தம் போட்டாள் சூனியக்காரி. அவளின் முகம் சுருங்கியது, உடல் நடுங்கியது. அவளின் சக்தி அந்த உடைந்த கண்ணாடியின் வழியாக வெளியேறத் தொடங்கியது. அவள் மெல்ல மெல்ல ஒரு சாம்பல் நிற புகை மூட்டமாக மாறி காற்றோடு காற்றாக கரைந்து மறைந்தாள். சூனியக்காரி மறைந்த மறுகணம் ரகுவின் தொண்டையில் இருந்து ஒரு மெல்லிய சத்தம் வெளிவந்தது. கார்த்திக் என்று திணறியபடி அழைத்தான். ரகு, உன் குரல் வந்துவிட்டது என்று கார்த்திக் மகிழ்ச்சியில் கத்தினான். ரகுவுக்கு அளவற்ற சந்தோஷம். அவன் சத்தமாக சிரிக்க முயற்சி செய்தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மெல்ல மெல்ல அவனது பழைய இனிமையான சிரிப்பு வெளிவந்தது. வெளியே வந்ததும் அந்த பறவை அவர்களை நோக்கி வந்தது. சூனியக்காரி மறைந்த செய்தி கேட்டதும் அதன் உடலில் ஒரு பொன்னிற ஒளி பரவியது. மெல்ல மெல்ல அந்த பறவை ஒரு அழகான இளவரசியாக மாறியது. உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. உங்கள் தைரியத்தால் நான் என் சாபத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் என்றாள் இளவரசி. ரகுவும் கார்த்திக்கும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினர். பாட்டி ரகுவின் குரலை கேட்டு அளவற்ற ஆனந்தமடைந்தார். அன்று முதல் ரகு பயமின்றி சந்தோஷமாக சிரித்து கொண்டே வாழ்ந்தான். அவனும் கார்த்திக்கும் அந்த காட்டுக்கு இனி செல்லவே இல்லை. ஆனால் தங்கள் தைரியத்தால் சாபத்திலிருந்து விடுபட்டது அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது.